டாக்டர் அம்பேத்கரிடம் சட்டமேதை அம்பேத்கரிடம் புரட்சியாளர் அம்பேத்கரிடம் ஜெய் பீம் தளபதி எஸ் ராஜேந்திரனுக்கு ஜெய் பீம் டாக்டர் அம்பேத்கரிடம் புரட்சியாளர் அம்பேத்கரிடம் ஜெய் பீம் கமல் சிங்கம் எச்சரிக்கை ஜெய் பீம் டாக்டர் அம்பேத்கரிடம் புரட்சியாளர் அம்பேத்கரிடம் சட்டமேதை அம்பேத்கரிடம் ஜெய் பீம் சார் அந்த மைக் ஒன்றும் சரியில்லை. ஜெய்பீம் கூடியிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும், ஏடிஎம்கே தலைவர்களுக்கும், டிஎம்கே தலைவர்களுக்கும், ஜனதாதள தலைவர்களுக்கும், காங்கிரஸ் சார்பில் கலந்து கொண்ட நம்ம முன்னரத்னம் சார்புகளுக்கும், டிஎம்கே தான் நீங்க அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்ன பேசணுங்களா எல்லாம் பேசிட்டாங்க. திருப்பி அதே நான் பேசினா பிரயோஜனம் இல்லை. கடைசியா ஜோதிபா சொன்னாரு, அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் ரெடியா இருக்கு. நான், ஜோதிபாஸ், வக்கீல் மணிவண்ணு, இன்னும் கூட சேர்ந்து போயிட்டு டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் மணிவண்ணன் சொல்லிட்டாரு. சட்டம்னா என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்னான்னு. இப்போ இந்த ஆள் 2009 தான் மெம்பர் ஆயிருக்கிறான். யார் அவன் பேர் சொல்றதுக்குள்ள எனக்கு அசிங்கமா இருக்கு. பேரு என்னத்த சொல்ற, அவன் பேரு சொல்லி பப்ளிசிட்டி போறேன். கே ராஜன் சொன்னாங்க. நீங்க எப்போ மெம்பர் ஆனீங்க? 1986. இவன் 2009 தான் ஆகிக்கிறான். உன்னோட ஜூனியர் தான் அவன். 55 வயசுல இவன் வக்கீல் ஆகிக்கிறான். அப்ப அதுக்கு முன்னே என்ன அவன் படிச்சிருந்திருப்பான்? எங்கன்னா டீச்சர் வேலை செய்து இருந்திருப்பான், ஏன்னா கம்பெனியில் வேலை செய்து இருந்திருப்பான், ரெகுலர் ஸ்டூடெண்ட் இருந்திருக்க மாட்டான். இப்போ 71 வயசு. இவன் சர்டிஃபிகேட் முதல் செக் பண்ணணும். இவன் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான், எந்த லா காலேஜில் இவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இவன் 420 இல்லையா, அதை அவன் மேலே என்கொயரி பண்ணணும். அவங்கவுங்க படித்த புள்ளிங்க நம்ம கோர்ட்டில் எத்தனை லாயர் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜூனியர் இருக்கிறாங்களோ, ஒருத்தருக்கும் ஒரு 4-5 ஜூனியர் வச்சுருக்கிறாங்க. அவங்க படிச்சு முடிச்சோன்னு வராங்க. இவன் 55 வயசு 2009 தான் மெம்பர் ஆகலாம். அப்போ இவனுக்கு வயசு 55, இப்போ 71 வயசு. எந்த லா காலேஜில் படித்தான்? நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் டிகிரி பற்றி கேட்டாக்கா அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டமே கிடையாது, அந்த சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர்ல காட்டுறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய நிலைமை இந்த கதியில் இருந்தாக்கா RSS நிலைமை என்ன நிலைமை? சனாதனம் என்பது ஒரு நோய். இட்ஸ் a disease set by பாபா சாஹேப் அம்பேத்கர். அது ஒரு நோய், ஆணவன்ற நோய், கொழுப்புன்ற நோய், அகப்பாவன்ற நோய். நாங்க எதையும் செய்வோம், எங்களை மீறி யாரும் செய்யக்கூடாது. தாழ்த்தப்பட்ட இன மக்கள் எங்களுக்கு மேல இருந்து நீ ஆட்சி செய்ய முடியாது, நீ செய்தா உங்களை நாங்க செருப்புல அடிக்குவோம். அதுலயே அவன் சொன்னது என்ன, பக்கத்துல உட்காந்து ஜட்ஜி கிட்ட சொல்றான், இட் இஸ் நாட் meant ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் ஹிம். என்ன ஆணுன்னு போய் யோசிப்பார். அது காரணம் சனாதனம், RSS, இன் பரிவார், பிஜேபி இவங்கெல்லாம் கலந்து நாங்க சொல்றது தானே சட்டம், கான்ஸ்டிடியூஷன் சட்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனா தங்கவயல் மக்கள் அனைத்து கட்சி சார்பில் ஒன்னா சேர்ந்து, டேய் நாங்க கொடுக்குறோம் நம்ம மேல கம்ப்ளைண்ட், டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் எடுக்கட்டும், எடுத்துட்டு ஐஜிக்கு அனுப்புறாங்களோ, ஹோம் மினிஸ்டர் அனுப்புறாங்களோ, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புறாங்களோ, அது டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை.
நாங்க வக்கீல் என்ற முறையில கொடுக்குறோம், தங்கவயல் குடிமகன் என்ற முறையில கொடுக்கணும், ஜாதி அடிப்படையில் கொடுக்கல. நாட் ஃபார் காஸ்ட் கலர் கிரீட். பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம எழுதின சட்டத்தை ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாம் சமூகம். இதுதான் பி.ஆர். கவாய் கூட சொன்னார். நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன். அப்படி மூக்கு ஒடிஞ்சிட்டு கெஜ்ரிவால் இருக்கிற சிலைக்குனாக்கா அந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கோ. இப்ப அவருக்கு முன்ன இந்த சந்திரசூட் என்ன சொன்னாரு, ராமர் கோவில் இடிப்பு விழாவுக்கு அதை இடிச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றதுக்கு சில கஷ்டமான கட்டங்களை நான் கடவுள்கிட்ட கேட்குவேன் சொன்னாருங்களா? எழுதிருந்த அவர் தான். கடவுள்கிட்ட இவர் கேட்டவனா கடவுள்ல இடிச்சிருன்னு எழுதிட்டாரோ. நாளைக்கு ஏதாவது ஒரு கடவுள், நரசிம்ம கடவுள யாரோ வந்து அவருக்கு ஷேவிங் பண்ணணும்னு வேணும்னு இவருக்கு ஒரு ஷேவிங் மிஷின் கையில கொடுத்துருவானா, சேவ் பண்ணிட்டு போயிடுனேன். அதனால இவன் சொன்னதை பொருட்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புத்தர் சொன்னது தான் வாக்கியம். புத்தர் சமாதானம் என்ன சொன்னாரு, மனிதனா பிறந்தவன் மனிதன் தான், அதுல வேற்றுமை தாழ்மைகளே இல்லை. அவர் ஒரு ஊருக்கு நடந்து போயிருக்கிறாரு. ஐயோ புத்தர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பழம், ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் எதையும் வாங்கிக்கவே இல்லை. அவன் சீடர்கள்லாம் கேட்டாங்களாம், ஏங்க நீங்க எதுவுமே வாங்கிக்கல, அந்த மக்கள் மனசு புண்ணாவாதா? நான் வாங்கல, அவங்க திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்க இல்லையா அப்படின்னா. இன்னொரு ஊருக்கு போய்க்கிறாங்க, அங்க புத்தரை காரி காரி துப்புறாங்களாம். பொண்டாட்டி விட்டு வயத்த விட்டு என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் திட்டுறாங்களாம். புத்தர் அதை கண்டுக்கவே இல்லை. சீடர்கள்லாம் போவோம், என்னங்க இந்த மாதிரி பேசுறாங்க, நீங்க பேசாத வரீங்களா அப்படின்னு சொல்லும் போதோ அங்க எப்படி பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வாங்காத போயிட்டு வந்து திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்களோ, இங்க இவன் சொன்னதெல்லாம் வந்து நான் வாங்கலைன்னா அப்ப யாரும் எடுத்துன்னு போதும். எவன் துப்புனானா அவன் தான் எது, எவன் செருப்பு காமிச்சானா அவனுக்கு தான் செருப்படிப்பு நம்ம எல்லாரும் கொடுத்துனுங்கிறது. அதனால அதிக நேரம் நான் பேச முடியாது. எல்லா லீடர்ஸ் எல்லா கருத்தும் சொல்லிட்டாங்க, ஒருத்தரும் சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, வரப்போற நகர சபையில எல்லா கலர், நீளத்திலிருந்து சிகப்புல இருந்து கருப்புல இருந்து எல்லாம் ஒன்னா சேரணும்னு சொன்னா தங்கராஜ். ஆனா வெள்ளை சேரணும்னு மட்டும் சொல்லுது. அவர் சொன்ன கலர்ல வெள்ளையை சேர்த்துக்கல, கருப்பு சேர்த்துக்கிறாரு, சிகப்பு சேர்த்துக்கிறாரு, மஞ்சள் எல்லா கலரும் சேர்த்தாருங்க. ஆனா வெள்ளையை சேர்த்துக்கல. நல்லதா போச்சு, வெள்ளையை சேர்க்காதே விட்டுடலாம். ஏன்னா வெள்ளை சேர்த்தோம்னா உள்ள வெள்ளையா இருக்கணும், நம்ம உள்ளெல்லாம் வெள்ளையாக்குது, அதுக்கு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் ஒன்றுபடலாம். தங்கவயல முன்னேற்றணும், தங்கவயல் நகரசபை முன்னேறணும், நம்ம வாலிப வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் சொன்னா நமக்குள்ள பாரபட்சம் இல்லாத உங்கள யாராவது வாங்க, நான் உங்க துணையா இருக்கிறேன். உங்களோட சட்டமன்ற உறுப்பினரை வாங்க, நான் துணையா இருக்கிறேன். நான் 2 முறை பார்த்துட்டேன், 2 முறை பார்த்துட்டேன். இந்த மண்ணுக்காக நான் வாழறேன். இட் இஸ் மை சாயில், என்னுடைய மண்ணு. முயற்சி இருக்கிறவங்க முன்னு வாங்குங்க. இதுல இவன் தான் நிக்கணும் அவன் தான் நிக்கணும் இல்ல, தகுதி உள்ளவங்க, நல்லவங்க, நல்ல கேரக்டர் உள்ளவங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சொல்லிக்கிறான், ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கணும்னாக்கா அவன் மேல எந்த கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது. அப்படி கிரிமினல் கேஸ் இருந்தானாக்கா அந்த பார்ட்டியை நாங்க டிசால்வ் பண்ணிடுவோம். அதான் ஸ்டேட்மெண்ட். அல்ல நல்லவங்க இல்லைங்க, நம்ம முயற்சி செய்யலாம், நகரசபையை பிடிக்கலாம். நகரசபையை பிடிச்சோம்னாங்க மைனிங்ல இருக்கிற வீடெல்லாம் இன்னைக்கு போராட்டம் இருக்கிறோம்ல, சொந்தம் சொந்தம் சொந்தம்னு நாமளே சொந்தம் வாங்கிக்கலாம். ஏன் வந்து தடுக்க போறான்? இவனுக்கு செருப்பு நச்சுதான் எவனும் ஒன்றும் தண்டிக்கல, டெல்லி போலீஸ் தண்டிக்கல, பிரைம் மினிஸ்டர் மேல்கட்டுக்காக ஐ எம் சாரின்னாரு, ஹோம் மினிஸ்டர் வாயை திறக்கல, வீட்டை காலி பண்ண முடியும் நாங்களே தான் இருப்போம். வீட்டுக்கு ஒரு போலீஸ் கண்ணியா போட்டுருவான், 13,000 வீடு இருக்குது. சொல்லுங்க, மக்கள் புரட்சி ரெவல்யூஷன் இருக்கணும். இதுதான் எம்பெருமான் இயேசு கூட புரட்சி தான் பண்ணாரு. இஸ் எ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனர். அவெல்லாம் ரெவல்யூஷன் பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க மக்களுக்காக, சுயநலத்துக்காக இல்லை. அதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு இந்த மெமராண்டத்தை ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு நம்ம கோரிக்கையை முடிச்சிடலாம். அனைத்து லீடர்ஸ்களும் என்னுடைய வார்த்தைக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்ல இந்த மண்ணு மேல இருக்கிற பற்றுக்கு அன்பு கொடுத்தீங்களோ, இல்ல ஜாதி மேல, தங்கவயல் ஒரே ஒரு தங்கவயல் தான், மொழி பற்று, ஜாதி பற்று எதுவுமே இல்லாத காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் வாழ்ந்துனாக்கா இங்க மொழி மேல ஒருத்தருக்கும் எதிர்ப்பு இல்லை, ஜாதி மேல எதிர்ப்பு இல்லை, எந்த சமுதாயம் எதிர்ப்பு இல்லை, இந்து முஸ்லிம் கலட்டா இல்ல, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கலட்டா இல்ல. இங்க எல்லாம் ஒற்றுமை வாழ ஒரே ஊர் தான் தங்கவயல். இந்த தங்கவயல் மாறி இந்தியா முழுவதும் இருந்துச்சுனாக்கா சனாதனம் அடியோட அழிஞ்சிடும். நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது. பிராமணிசம் கிடையாது, இஸ்லாமிக் கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கா. நம்ம ஊர்ல எந்த ஒரு தகராறு ஆனதே இல்லை, மொழி கலட்டா ஆனது இல்லை.
எதுவுமே நடக்கல. இந்த மாதிரி எல்லா மாநிலமும் எல்லா கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுனாக்கா சனாதனத்துக்கு ஈஸியா அடியோடு அழிச்சலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களான இதற்கு ஜெய்பீம் கலந்த வணக்கம். ஜெய்பீம். சவுண்ட் சிஸ்டர் வந்து இந்த பொருள்ல பார்ப்பா. சவுண்ட் சிஸ்டர் ಸ್ವಲ್ಪ ಜಾಗ ಬಿಡ್ರೆ போங்க நாம பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இங்க இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகத்தை வந்து இந்த ஊரை விட்டு வெளியேற்றணுன்ற அந்த பிரச்சனை வரும்போது முதலா குரல் கொடுத்தவர் ஐயா எஸ்ஆர். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைத்து இதே இடத்துல ஒரு பேட்டியை கொடுத்தோம். பின்புறம் அதை தொடர்ந்து பந்து போராட்டம். இன்னைக்கு அந்த எஸ்பி அலுவலகம் வந்து இந்த இடத்துல இன்னைக்கு நின்று இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் சட்டமன்றத்தில் இருந்திருந்தாருனாக்கா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய தலைமை நீதிபதிக்கு எதிராக நடந்த செயலுக்கு கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றத்துக்கான குரலை கொடுத்திருப்பார். அதற்கான சூழ்நிலையை வந்து இந்த ஊர் மக்கள் ஏற்படுத்து. இன்னைக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு சொன்னாக்கா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அது போன்ற ஒரு சிந்தனையில அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு அறைக்கோள் விட்டு இருக்கிறார். அது மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏகளா இருந்தாலும் கூட அவங்களுடைய எண்ணெல்லாம் சனாதன எண்ணமாக தான் இருக்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். நாம ஒரு காலத்துல தலைவர் சிஎம் ஆறுமுகம் சொல்லுவார், இந்த மைன்ஸ் பகுதியிலலாம் ஊருக்கு மாரியம்மா கோயில் இருக்கும், முருகர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள நம்ம மூலஸ்தானத்துக்குள்ள போகலாம், திருவிழா நடத்துவோம், வருஷம் எல்லாம் பண்ணுவோம். பெருமாள் யாரையா? பெருமாள் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஊரா கோயில் எல்லாம் அவங்க உருவாக்குனவங்க பெருமாள். இன்னைக்கு இந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அந்த தங்கத்தேரின் தாத்தப்பட்டவங்களுக்கு தேர்ன்னு சொல்லி ஏற்றுனாங்க. ஆனா பெருமாளியா வந்து அவங்களுக்கு கொடுக்கல அந்த தேருக்குள்ள வைக்கிறதுக்கு. நீங்க எல்லாம் தொடக்கூடாது, தங்கத்தேரை எழுத்தணும்னா இந்த ரோடெல்லாம் தண்ணி விட்டு சுத்தம் மாற்றினோம். இதுதான் இந்த ஊரினுடைய நிலைமை. அதே நிலைமை தான் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய நிலைமை கூட. இந்த விஷயம் அந்த குறிப்பிட்டு சனாதன விஷயம் நாட்கள்ல வந்து இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்தலாம். எல்லா நேரங்கள்லயும் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்க. இன்னைக்கு கவுன்சில் இருக்கு, நகரசபை இருக்கு. நகரசபையில மறுபடியும் இது போன்ற குரல்கள் வரும். இன்னைக்கு அந்த ஒரு கூட்டம் நடக்குதுனாக்கா அங்க தீர்மானத்தை நிறைவேற்றும். எஸ்பி ஆபீஸ் மாற்றப்படக்கூடாது. யார் குரல் எழுப்பணும்? ஒன்னு எஸ்ஆர் குரல் எழுப்பணும், இல்ல நான் குரல் எழுப்பணும். இல்ல இந்த பகுதிகள் எல்லாம் மைன்ஸ் பகுதிகள் எல்லாம் ஸ்லம்மா அறிவிக்கிறோம், அங்க எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல 200 ஏக்கர் பார்த்து இந்த வீடுகளெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். குரல் எழுப்பணும். அவர் குரல் எழுப்பணும், இல்ல நாம குரல் எழுப்பணும். வரக்கூடிய நாட்கள்ல இந்த 2 குரல் வந்து 20 குரலா உயரணும். அந்த வேலையை வந்து நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யலாம். அந்த வகையில வரக்கூடிய நாட்கள்ல வந்து நாமெல்லாம் தலைவர் எஸ். ராஜேந்திரனுடைய இது மாதிரியான கொள்கை ரீதியான போராட்டங்களுக்கு உறுதுணையாக நிற்போன்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்வேன். ஜெய் பீம், லால் சலாம்.
அடுத்தபடியாக அனைத்து அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து விடுத்த இந்திய குடியரசு கட்சியினுடைய தேசிய தலைவரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தலைமையிலே இந்த தர்ணா நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்று சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட் தான். இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திலே RSSக்கு எந்த பங்கும் இல்லை. லாகூர் கலவரத்திலே பகத்சிங்கை காட்டி கொடுத்து கையெழுத்திட்டு இந்த நாட்டை காட்டு கொடுத்த சனாதன கும்பல், அதனுடைய RSS தலைவர் அன்றைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் இந்திய நாட்டிற்கு ஒரு அரசியல் சட்டம் தேவை என்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்ற போது அதை எதிர்த்த கும்பல் சனாதன கும்பல் RSS இயக்கம். இன்றைக்கு 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியிலே அனுபவித்த பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் RSS துணியை அணிவித்து இன்றைக்கு கிராமப்புற பகுதிகளிலே இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அவமானத்தை கண்டிக்க அவர்களுக்கு வக்கில்லை என்பதை கூட நாம் நினைவுபடுத்தப்பட வேண்டும். மண்ணின் மைந்தர்கள், இன்றைக்கு மண்ணின் மைந்தன் கொடுத்த அந்த குரலை இங்கே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தங்கவயலுடைய மண்ணின் மைந்தர்கள் என்கின்ற அந்த உணர்வு கொண்ட அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்பதை கொண்டு இன்றைக்கு நாம் நினைவுபடுத்தப்படுகின்றோம். தோழர் தங்கராஜ் கூறியதை போல வருகின்ற நகர சபையிலே கூட ஒன்றுபட்ட எல்லோரும் இணைந்து நகர சபையை தோழர் மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் தலைமையில் பிடிக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்பதை கூட இந்த நேரத்திலே சொல்லுகின்றோம். இதே சூழ்நிலையை உருவாக்கி நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரே குரல் ஒலிக்கின்ற வகையிலே ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை கூறி இந்த கொடூர செயலை கண்டித்து மரியாதைக்குரிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் தலைமையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு கம்ப்ளைண்ட் உருவாக்கி அந்த கம்ப்ளைண்ட்ல சைன் பண்ணி சூப்பரண்ட் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கொடுஞ்செயல் மீது ஒரு கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கூட இந்த இடத்திலே எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த கண்டனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நாடு பூராவும் அதற்கான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த தர்ணா ஒன்றுபட்ட தர்ணாவாக வெற்றி தர்ணாவாக அமைந்ததற்கு மரியாதைக்குரிய தோழர் தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்பி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் போராட்ட களத்தில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே மற்றும் கோலார் தங்கவெளியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் மற்றும் பொதுநல இயக்கங்களின் பிரதிநிதிகள், திரளாக கூடியிருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய சகோதரர்கள், இப்போ கூடியிருக்கக்கூடிய கூட்டம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நியாயத்தை வழங்கக்கூடிய உச்ச நியாயாலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அவர்களை மிகவும் மோசமான முறையிலே ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆசாமி, அவன் பேரை போட்டு ரொம்ப விளம்பரப்படுத்தக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நத்திங் பட். ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது, சுப்ரீம் கோர்ட்ல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட it is not being seen as a heinous crime by the government of India. So அதனால மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இங்கே ஏறத்தாழ ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி தோழர்கள், மாற்றுக் கட்சி தோழர்கள் அனைவருக்கும் மிக நேரம் பேசவிருப்பதால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. எனக்கு அழைப்பு விடுத்து
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வாய்ப்பு கொடுத்த கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்கநாதன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அருமை சகோதரர் கே. ராஜேந்திரன் மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் அவர்களுக்கு ரிபப்ளிகன் பார்ட்டியின் சார்பாக நன்றியும் மரியாதையும் செலுத்துகிறோம். அது நாட் பை பவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். மனிதரின் நிலை கடவுளை மற தந்தை ஈவரா பெரியார். அன்பார்ந்த தோழர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த முக்கிய ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்கு தலைமை வகித்து நடந்து கொண்டிருக்கின்ற பாசமிகு என்னுடைய அருமை நண்பர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் எஸ். ராஜேந்திரன் அவர்களே, இந்த சிறப்புமிக்க முக்கிய நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சர்வ கட்சி தலைவர்களே, பொதுமக்களே, வியாபாரிகளே, நல்லவர்களே, நண்பர்களே, நடுநிலையாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். See, there is a lateral split today that we have been assembled here. It's not just because one individual, the suspended advocate Rajesh Kishore, has committed a crime against the national debt. It is not so. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஒட்டி நம்ம போராட்டம் நடத்தல. இன்றைக்கு சனாதனம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஜாதி, மொழி என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் இந்த இந்திய நாட்டை வழிநடத்துவதில் இந்த அரசாங்கத்தின் தூண்டுதலின் பெறால் தான் இத்தகைய ஒரு பேரழிவு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி.ஆர். கமலா அவர்களுக்கு நடந்துள்ளது. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியாக இருக்கிறார் என்பதை எண்ணி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உயர்சாதியை சார்ந்தவர்கள் ஒரு கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு அது சட்டத்தில் சரியான இடமில்லை என்பதை எடுத்துக்கொள்வதன் பேரில் அவர் மீது செருப்பு வீசுகிறார்கள். அது செருப்பு வீசுவது இதுவரையிலும் எந்த வகையிலும் கண்டித்ததாக எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. கண்டனம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ஜட்ஜியை இப்படி கீழ்தரமான முறையிலே, அடக்குமுறை செய்கின்ற முறையிலே இப்படி ஒரு கீழ்தரமாக தன்னுடைய காலடியை வைத்து வீசுகிறார் என்று சொன்னால் அது எப்படி கண்டிக்கப்பட்டது என்பது உலகிருந்த விஷயம். இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் மாண்புமிகு எஸ். ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், தர்ணா போராட்டத்திற்கு ஆதரவாக கோலார் தங்கவேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Hello, check.
அகில இந்திய ரிபப்ளிகன் பார்ட்டியின் தேசிய தலைவர் மாண்புமிகு தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்களின் தலைமையின் கீழ் இந்த மாபெரும் தன்னா போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிற சிபிஐ இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அருமை சகோதரர் ஜோதிபாஸ் அவர்களையும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்கள் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல் மாவட்ட கமிட்டியின் இந்த போராட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கிற கர்நாடக மாநில ரிபப்ளிகன் பார்ட்டி நிர்வாகிகளையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வை தொடங்கவிருக்கிறோம். இந்த ஜனநாயக பாரத நாட்டின் உச்சபட்ச சக்தியாக விளங்குகின்ற சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி நம்முடைய இனத்தை சார்ந்த மாண்புமிகு B.R. கவாய் அவர்களை நோக்கி வழக்காடு மன்றத்திலே நீதிபதிகள் அமர்ந்திருக்கிற வேளையில் ராகேஷ் கிஷோர் என்கின்ற ஒரு சனாதன மதம் பிடித்த இந்து தர்மத்தின் சனாதனவாதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நோக்கி தன்னுடைய காலணியை வீசியிருக்கிறார். அப்பேற்பட்ட நயவஞ்சகனை கண்டித்து அவரை இந்த நாட்டை விட்டு கடத்த வேண்டும். இப்பேற்பட்ட கூர்மையான எண்ணம் கொண்டவர்கள் 140 கோடி மக்களை நீதிபதியை குறித்து காலணியை வீசுகிறார்கள் என்றால் நம்மை போன்ற அடிமட்ட பொதுமக்களை எந்த அளவிற்கு இந்த சனாதனவாதிகள் மதிப்பார்கள் என்பதை நாம் கண்டித்தே ஆக வேண்டும். இது தனிப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானதல்ல, இந்து மதத்தை எதிர்ப்பதற்கானதல்ல. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அனைவரும் 140 கோடி மக்களை தலைவிதியை நிர்ணயிக்கிற தலைமை நீதிபதியை நோக்கி பெரியவரே வஞ்சக எண்ணத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிற அந்த ராகேஷ் கிஷோர் அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாண்புமிகு தேசிய தலைவர் தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலே இந்த தர்ணா போராட்டம் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையடுத்து மற்ற இயக்கத்தை கலந்து கொண்டிருக்கிற உரையாற்றிய அருமை சகோதரர் மு. அன்பு அவர்களுக்கு கோலார் மாவட்ட சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அதே மற்றும் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க